அண்மை செய்தி. திமுகவில் அயலக அணி நிர்வாகிதான் வட மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தி இருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். விடியா அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. இந்தியாவிலேயே போதைப் பொருள் கடத்தலில் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் விடிய விடிய ராமாயணம் கேட்டுவிட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பா என்பது போல கடந்த 3 ஆண்டு கால மக்கள் விரோத விடியா திமுக அரசினுடைய அவலங்களை எடுத்து சொன்னால் நானே முதல்வன், நான் ஆளும் மாநிலமே நாட்டின் முதன்மை மாநிலம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புலம்பி வருவதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்றால் தாங்கள் செய்த சாதனைகளையும் மற்ற மாநிலங்களில் அந்தந்த அரசுகள் செய்யும் சாதனைகளையும் ஒப்பிட்டு பார்ப்பது ஏற்கக்கூடிய ஒன்றாகும் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய விதி பயன் நமக்கு கிடைத்துள்ள முதலமைச்சர் போதைப் பொருள் புழக்கம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களில் குஜராத்தோடும் அசாமோடும் மற்ற வட மாநிலங்களோடும் தமிழகத்தை ஒப்பிட்டு தனக்குத்தானே ஒரு பொம்மை தோற்றத்தை உருவாக்கி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இந்த விடியா திமுக அரசினுடைய ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சியில் நியமித்த அயலக அணி நிர்வாகிதான் வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வழியாக வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தி இருக்கிறார் என்ற உண்மையை மறைக்க தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தங்கள் கட்சியினர்கள் குறிப்பாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித பதிலோ மறுப்போ நேரடியாக தெரிவிக்காத முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சனைகளை திசை திருப்பும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற பொய் பரப்புரையை தனது சுற்றுப்பயணத்தின் போதும் ஊடக விளம்பரங்கள் மூலமும் கட்டவிட்டு விடுவது எள்ளி நகையாடக்கூடியதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழருடைய அறிக்கையில் மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கமோ கடத்தலோ விற்பனையோ இந்த விடியா திமுக அரசின் காவல்துறையினரால் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத தகவல்கள் இல்லை என்றும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுதான் அந்த பணியை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். விடியா திமுக அரசினுடைய ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பல முறை சட்டப்பேரவையில் எடுத்துரைத்ததோடு காவல்துறை மானிய கோரிக்கையிலேயே பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் கஞ்சா விற்பனை தொடர்பாக 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 148 குற்றவாளிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதற்கு அவர் ஆச்சரியத்தையும் அதே போன்று வழக்குகளுடைய எண்ணிக்கைக்கும் கைதானவர்களுடைய எண்ணிக்கைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுட்டிக்காட்டி சுமார் 2000 பேர் கைதாகாமல் தப்பித்தது எப்படி என்று சட்டமன்றத்திலேயே கேள்வி எழுப்பியதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு இதுவரை மௌன சாமியார் வேடமிட்டு இந்த ஆட்சியாளர்கள் பதிலளிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய இந்த விடியா திமுக அரசை கழகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், மனித சங்கிலி போராட்டங்கள், அறிக்கைகள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து காப்பாற்ற தொடர்ந்து களத்தில் நின்று போராடி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு 100 கிலோ கணக்கில் போதைப் பொருள் தயாரிக்கப்படக்கூடிய மூலப்பொருட்களான மெத்தபெட்டமைன் மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்த பின் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில் தானும் நடவடிக்கை எடுப்பது போல ஒரு பாவலாவை இந்த ஆட்சியாளர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 100 கிராம் 200 கிராம் என்கிற அளவில் போதை மாத்திரைகள் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் 29 நாட்களில் 402 பேர் கைது என்கிற செய்தி குறிப்பை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் நடவடிக்கைகளுக்கு முன்பு வரை இந்த 402 பேரும் சுதந்திரமாக போதைப் பொருள் வியாபாரம் செய்த அனுமதி அளித்தது யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இதுபோன்ற சிறு சிறு குற்றவாளிகளை கைது செய்வதைப் போல போதைப் பொருள் வியாபாரத்தினுடைய ஆணி வேரை கைது செய்ய இதுவரை இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று மேலும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மனித சங்கிலி போராட்டம் ஒரு நாடகம் என்று சொன்னதாக நேற்று ஊடகங்களில் செய்தி வந்துள்ளன என்றும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு பறிமுதல் செய்த போதைப் பொருட்கள் திமுக நிர்வாகி கைது மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினுடைய பேட்டி போன்றவை நடைபெறவில்லை என்று இந்த முதலமைச்சர் நினைக்கிறாரா?
மேலும் போதைப் பொருள் கடத்தல் குறித்து நாங்கள் எழுப்பிய பல கேள்விகள் பதிலளிக்காத இந்த விடியா திமுக அரசு இனியாவது தூக்கத்தில் இருந்து விழித்து தமிழகத்தினுடைய நிலைமை என்ன என்று கூர்ந்து கவனித்து உடனடி நடவடிக்கை எடுக்க இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி வரும் போதைப் பொருள் இல்லாத தமிழகம் என்கிற உன்னத போராட்டங்களுக்கு மாபெரும் ஆதரவு அளித்து வரும் தமிழக மக்கள் தமிழ்நாட்டை போதைப் பொருள் கேந்திரமாக மாற்றிய இந்த மக்கள் விரோத திமுகவிற்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சார், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.